அசையாத. ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குடுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துடும் அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிடுங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உட்கார். மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்துல நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லாவா இருக்கும்? ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா. ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸுக்கு போய் 1 வருஷம் 2 வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ 1ஆம் கிளாஸ்ல 5 வருஷமா உட்கார்றதா எப்படிடா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பாரு, 10 இருக்கா? இதுல 5 போகுது. 1 2 3 4 5 போச்சா? மீதி எவ்வளவு? 6. 6 எப்படிடா வரும்? 5 தான்டா. 1 2 3 4 5. நீ என் கை நீட்டி என்ன? 1 2 3 4 5 6. அதுதான். நீ சம்திங் ஸ்பெஷல். உன் விரல் என்ன வேண்டாம், என் விரல் என்ன? இதுல 6 இருக்கா? 6ல வந்து இப்ப 3 போகுது. 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு. மீதி எவ்வளவு? நல்லா என் விரல எண்ணி பார்த்து சொல்லு. என்னங்க கொஞ்சம் உள்ள வாங்களேன். குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறமா, தயவு செய்து தொந்தரவு பண்ண வேண்டாம். மாரிப்பா, 3 போச்சுன்னா மீதி எவ்வளவு? நல்லா பார்த்து. என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் பாடம் நடத்த விட. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். 1 நிமிஷம் கிடையாது, 1/2 நிமிஷம் கிடையாது. எதா இருந்தாலும் ராத்திரி 9 மணிக்கு மேல பேசிக்கலாம். 6 1 போச்சு, 2 பாப்பா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு. புரியாம பேசாதீங்க ஆயமா. ஏற்கனவே குழந்தைய சரியா படிக்க மாட்டேங்குது, இதுல வேற பாடம் நடத்தும் போது நீங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு என்ன அர்த்தம்? இனி எந்த சுகாரா, இனிமே தினம் 8ல இருந்து 9 மணி வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே போயிருங்க. 10 மணிக்கு மேல வந்தா போதும். இது பாருங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு கேபரி டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடல. டாக்டருக்கு போனேன். டாக்டர் நான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. என்ன மன்னிச்சிரு ஆர்த்தி. ப்ளீஸ் ப்ளீஸ், வேணா என்ன 2 அடி அடிச்சிரு. இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல அழாதம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு? கர்ப்பம்னு சொன்னாரா? என்ன பாக்குறேன். இப்ப என்ன தெரியும்? ஒரு சின்ன அசைவு நெளிவு ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். அப்பப்ப 1 2 3 விரல் காமிச்சிட்டே இருப்பீங்களே, மொத்தம் எவ்வளவு பாக்கி ஞாபகம் இருக்கா? கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, அதனால எல்லாம் மறந்து போச்சு. காது கேட்கறதுக்கு மிஷின். உங்ககிட்ட காசு கொடுத்தா சீட்டாடி விட்டுருவீங்கன்னு சொல்லி 6 மாசமா உங்களோட சம்பள பணத்தை புடிச்சு வச்சு அதுல வாங்கினது. மீதி காசு உங்க சம்சாரத்துக்கு கொடுத்துட்டேன். என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? ஏங்க, அதான் உங்க மொத்த பாக்கி தீர்த்துட்டல, அப்புறம் இது என்ன கணக்கு? 5 பசங்களை பெற்றிருக்கேன், 10 வருஷமா செவிலா இருக்கேன். இதுவரைக்கும் ஒரு புள்ளியா அக்கறை எடுத்துக்கலீங்க. உண்மையிலேயே ஆசிரியரே, நீங்க தான் ஆசிரியரே, நீங்க தான். பரவாயில்ல, போய் வேலையை பாருங்க. எங்க உங்க ஹஸ்பண்ட் வரல? பின்னாலே வரேன்னாரு, இன்னும் வரல. நோ நோ, திஸ் இஸ் டூ பேட். இது ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு எத்தனை தடவை சொன்னேன். ஒவ்வொரு வாட்டி இப்படி சாக்கு சொல்றீங்களே. அப்படி என்ன அவர் பிஸியா வேலை பாக்குறாரு? எங்க சூரியன் சார், இது கார்பரேஷன் சிட்டி. கம்ப்ளைண்ட் பண்ணா வந்து கிளைம் பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு ஏன் இந்த வேலை? 15 நாளா எவ்வளவு பெட்டிஷன் போடணுமோ போட்டாச்சு. நானே நேர்ல போய் 3 தடவை கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா அவன் கவனிக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஏரியாவுல எத்தனை கர்ப்பஸ்திரீ பொம்பளைங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. இப்பவே பாதி பேருக்கு மேல மலேரியா டைபாய்டு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. இன்னும் அவன் வந்து கவனிப்பா நினைச்சிருந்தோம்னா மொத்த பேர் போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்க வேண்டியதான். சரிங்க, 20 நாளா தண்ணி தேங்கி கிடக்குதுங்களா, இதுல கைய வைக்கிறீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நினைச்சிருந்தோம்னா அப்புறம் பூனை யாரு மணி கட்டுறதுன்னு வேண்டாம். பொது சேவைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரத்தத்துல ஒரு லட்சியமா இருக்கணும்.
அவங்க அவங்களுக்கு பொண்டாட்டி போலதான் முக்கியம் நினைச்சிருந்தோம்னா அப்புறம் நாட்டை யாரு கவனிக்கிறதுன்னு வேண்டாம். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன காசு பணம் இல்லையா, கார் பங்களா இல்லையா? எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த புருஷன் தான் முக்கியம் வந்த. அந்த புருஷனுக்கு நீ முக்கியம் இல்லாம போயிட்டிய. வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னைக்கோ உதறி தள்ளிட்டு வந்திருப்பா. நீ காட்டி இவ்வளவு பொறுமையா இருந்த. புறப்படுமா? ஆர்த்தி, ஒரே ஒரு வார்த்தை. அன்னைக்கு கல்யாணம் பந்தல்ல ஒரு சாதாரண ஏழை பொண்ணு மாதிரி வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னேன். ஒரு சாதாரண ஏழை பொண்ணு இவ்வளவு வேகமா அண்ணனுக்கு போன் பண்ணி கார் கொண்டு வர சொல்லி வீட்டை விட்டு கிளம்பலாம்னு யோசிச்சுப்பாரு. ரொம்ப நன்றி ஆர்த்தி. நாளையில இருந்து நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். குழந்தை பிறக்க வரைக்கும் வீட்டுல உங்க கூட இருக்கிறேன். உலகமே தலைகீழ மாறப்போகுது. திருவாசகத்துக்கு ஊறுகார், ஒரு வாசகத்துக்கும் ஊறுகார். வான் கலந்த மாணிக்க வாசக, நீ தேன் கலந்த வாசகத்தை நான் உண்ணும் போது ஊனுருகி உடல் உருகி உயிர் உருகி என்றாலும் உருகி சிவனே என நான் இருக்கும் போது நானும் கொஞ்ச நேரம் உருகிறேன். வேஷ்டியை கட்டிக்கிட்டு பொட்டாட்டம் உட்காந்துருக்கத பார்த்தா வெளியில எங்கேயும் போக மாட்டார் போல இருக்கு. ஏன்பா ஞானம், இன்னைக்கு வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம், வீட்டுக்கு ஒரு இளைஞர் தேவைன்னு பேப்பர்ல படிச்சேன். நீ போல? அட போப்பா, என் பேரன் வரான்னு ராஜாஜி கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. நீ அங்க போ, தேச பிரச்சனை. தாத்தா, தேசம்தான் முக்கியம். இருந்தாலும் தாய்க்குள்ள மூஞ்சி தூக்கிதே. பாரு ஞானம், நீ பிறக்கும் போதே நான் உன்னை இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன். நீ உனக்கே சொந்தம் இல்ல, இந்த தேசத்தின் சொத்து. அழமா அந்த ஷெல்ஃப்ல சிறப்பு இருக்கணுங்க. ஏமா இது ஆய்போச்சு போல இருக்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க சமையல கவனிங்க. நீ இருமிட்டே இருக்கிறியம்மா. சாயந்தரம் வாங்கிக்கலாம். இல்லைங்க, கொண்டா தைக்கிறது கெட்டு போகுது, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா இந்த பைத்தியம் சொல்றது உங்களுக்கு வேக வாக்கு, அப்படிதானே? ஆர்த்தி, 3 நாளா இருமிட்டு இருக்க. அந்த சிறப்பு குடிச்சிய நின்னதா? நான் கடைக்கு போய் சுக்கு மிளகு திப்பிலி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கசாயம் வச்சு கொடுக்குறேன். 1 மணி நேரத்துல நிக்கதா இல்லையா பாரு. இது பாருங்க, ஏற்படுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு என்ன நொண்டி சாக்கலாம்? எப்படியாவது போய் சொல்லுங்க. It's all my fate. I can never come out of the cell. After I'm born to suffer. I may deserve it. I deserve it. மாப்பிள, பாப்பா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, கொல்லாத நேரம் வந்தா புடலங்கா கூட பாம்பாயிரும்னு சொல்லுது. கிடையாது, நல்ல நேரம் வந்தா நல்ல பாம்பா கழுத்துக்கு மாலை ஆயிடும். ஜெயஹிந்த். இத பாரு, நான் நேரா கடைக்கு தான் போவேன். அங்கிருந்து நேரா வீட்டுக்கு தான் வருவேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று காலை சென்னை ராயபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசுனர் நடுநிலை பள்ளி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஆசிரியைகள் மாண்டனர். இடிந்து விழுந்த இப்பள்ளி கட்டிடம் நிதியமைச்சரின் 10 அம்ச திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் 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 எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ இருந்த நான் இன்று இப்படி உங்கள் முன் உயர்ந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் அரவணைப்புமே காரணம் காரணம் காரணம். நான் உங்களை நேசிக்கவில்லை, சுவாசிக்கிறேன் தமிழர்களே, உலகாரா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாம பச்சை குழந்தைகளை கொண்டுட்டு உனக்கெல்லாம் என்னையா பிறந்த நாள் விழா வேண்டி கிடக்கு? அந்த ஆள் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேசுனதும் ஆனந்தமா கை தட்டினீங்களே. பள்ளி கட்டடம் இடிஞ்சு 500 குழந்தை செத்தது காரணமே இருந்தால் தான். ஆமா, ஏரியாவில் இருக்கிற எல்லா மளிகை கடையிலையும் விசாரிச்சுட்டேன். நம்ம ஆசிரியர் மட்டும் இல்ல, சுக்கு மிளகு திப்பிலி வாங்க இன்னைக்கு யாருமே வரலையா. அந்த ஆள் இனிமே திருந்தவே மாட்டார். என்னமா கொண்டாட்டி சாக கிடந்தாலும் அந்த ஆளுக்கு பொது சேவை தான் முக்கியம். எவனாவ? அயோக்கிய ராஸ்கல். போலீஸ் என்ன வேடிக்கை பண்ணல? அந்த பள்ளி 4 தட்டு தட்டி பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான் போல் இருக்கு. இதாண்டா சாக்கு.
கூட்டத்தை 2 சோடா பாட்டு வீசிடுவான். ஆமா, மடி அவன் மேல வச்சோம். இன்ஸ்பெக்டர், இது அராஜகம். தப்பு பண்ணது அந்த ஆளு முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்றோம் கலாட்டா? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த ஞானப்பட ஆசிரியர் ஞானசூரியன் இருக்காரு, வழக்கம் போல மறியல் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் ஒரே கலாட்டா, அப்படி போகாதீங்க. அவனுக்கு இதே வேலையா போச்சு. இத பாருங்க பாட்டியம்மா, சீஃப் டாக்டர் இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுக்காரர் கையெழுத்து வேணும். வந்திருக்காரா? வரலன்னா எப்படிமா? அவர் கையெழுத்து இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியாது. யாராவது அனுப்பிச்சு சீக்கிரமா கூட்ட சொல்லுங்க. வீட்டுக்கு வரல, எங்க போயிருக்காருன்னே தெரியல. அந்த பொண்ணுக்கு நான் தான் ஆயமா. நான் வேணும்னா கையெழுத்து போடுறதுமா?